பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர். நாம் இந்த 2026 வருடத்திலும் இந்த 3வது கிழமை வரையிலும் நானும் நீங்களும் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை என்று நீங்கள் ஒவ்வொருவரும் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நேற்று இருந்தவர்கள் இன்றைய நாளில் இல்லை. எங்களை காட்டுகிற நல்லவர்கள் பல துன்பங்களுக்குள்ளாக போகிறார்கள், பல பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, ஏமாற்றங்கள் வருகிறது. சத்ருவான நமக்கு எதிராய் போராடுகிறார், நம்ம எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அழிக்க வேண்டும் என்று. ஆனாலும் நம்மை அழைத்த தெய்வம் நம்மளோடு கூட இருப்பது நிமித்தம் ஒரு துள்ளி கூட நாங்கள் சலர்ந்து போகாதபடி, வீழ்ந்து போகாதபடி நம்மை கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறார் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய இருதயத்திலே அதை மறவாதபடி வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் அழைத்தவருடைய அரவணைப்பு நம்மோடு இல்லை என்று சொன்னால், அவருடைய கரம் நம்மோடு இல்லை என்று சொன்னால் 1 பேதுரு 5 அதிகாரத்தில் சொல்லுகிறது, சத்ருவானவன் வெள்ளம் போல அவன் யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகின்றான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றித் திரிகிறான். ஆனால் நமக்கு வாழ்வு கொடுத்தவர், நமக்கு ஒரு புதிய வாழ்வை தந்தவர், நமக்கு ஒரு புதிய ஜீவனை தந்தவர், நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தந்தவர். நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை, நீ ஓட வேண்டிய ஓட்டம் வெகு தூரம் என்று சொல்லுகிற உள்ள சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு போதும் மறந்து போகிறார்கள். அதற்கு சாட்சிதான் நானும் நீங்களும் ஜீவனோடு அவருடைய சன்னிதானத்தில் இருப்பது. So if you believe that you and me are living in the God presence because of God Jesus, please type an amen. May God bless you.